தேனி அருகே மின்மயானம் அமைப்பது தொடர்பான பிரச்சினையில் திமுக எம்பி தங்க தமிழ்ச்செல்வனின் காரை முற்றுகையிட்டு பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது தங்க தமிழ்ச்செல்வன் காரை விட்டு ஆவேசமாக இறங்கி பொதுமக்களை அடிப்பது போல் பாய்ந்ததால் பரபரப்பு நிலவியது. கோயில் நகரத்தை சுடுகாடாக மாற்ற நினைப்பது தேவையற்ற திட்டம் என ஒரு தரப்பினரும், மின்மயானம் வேண்டும் என மற்றொரு தரப்பினரும் போட்டி போட்டு காரை வழிமறிக்க டென்ஷன் ஆனார் திமுக எம்பி தங்க தமிழ்ச்செல்வன். தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே குச்சனூரில் உள்ளது சுயம்பு சனீஸ்வர பகவான் திருக்கோயில். இங்கு தமிழ்நாட்டைச் சேர்ந்த பக்தர்கள் மட்டுமின்றி வெளிமாநிலத்தைச் சேர்ந்தவர்களும் வழிபாடு செய்வதுண்டு. இந்நிலையில் கோயிலில் பக்தர்கள் தங்கி இளைப்பாறுவதற்காக 2,82,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் மண்டபம் கட்டுவதற்கான பூமி பூசை நடைபெற்றது. இதில் திமுக எம்பி தங்க தமிழ்ச்செல்வன், உத்தமபாளையம் வருவாய் கோட்டாட்சியர், இந்து சமய அறநிலையத்துறையினர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது கோயிலுக்குள் 2 பிரிவுகளாக செயல்பட்டு வந்த அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். குச்சனூர் பகுதியில் மின்மயானம் அமைப்பதற்கான பணிகள் நடந்து வரும் நிலையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒரு தரப்பினரும், மின்மயானம் வேண்டும் என மற்றொரு தரப்பினரும் முழக்கங்கள் எழுப்பினர். அவர்களை கோயிலின் நுழைவு வாயிலிலேயே போலீசார் தடுத்து நிறுத்தினர். இதனிடையே விழா முடிந்து எம்பி தங்க தமிழ்ச்செல்வன் புறப்பட்ட போது மின்மயானம் அமைக்கக்கூடாது என கூறிய தரப்பினர் மனு கொடுத்தனர். அதனை வாங்கிய எம்பி மயானம் அமைக்கப்படக்கூடிய இடத்தை அளவெடுத்து பார்த்துவிட்டு அது அரசுக்கு சொந்தமானதா அல்லது தனிநபர் நிலம்தானா என்பதை பார்த்துவிட்டு சொல்வதாக கூறிவிட்டு காரில் ஏறினார். ஆனால் காரை நகர விடாமல் நாலாபுறமும் சூழ்ந்தனர் போராட்டக்காரர்கள். அதனால் ஆவேசமான தங்க தமிழ்ச்செல்வன் காரை விட்டு இறங்கி, உங்களுக்கு என்னதான் பிரச்சனை என அடிப்பது போல பாய்ந்தார். அதனால் அங்கு லேசாக தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இது குறித்து பேசிய பாஜகவை சேர்ந்த SR ராமர், குச்சனூர் ஊராட்சியில் அனைத்து சமுதாய மக்களுக்கும் தகுந்த வசதியுடன் மயானங்கள் உள்ளன என்றும் அதுவே போதும் எனவும், இங்கு மின்மயானம் அமைந்தால் 18 கிராமங்களைச் சேர்ந்தவர்களின் சடலங்கள் எரிக்க அனுமதிக்கப்படும் என்றும், அதனால் கோயில் நகரத்திற்கு இடையூறு எனவும் கூறினார். இந்த மனுவை கூட வாங்க முடியாம அதை வாங்காம அவர் என்ன பண்றாருன்னா, அப்படித்தான் இந்த இடத்துல கட்டுவான், மக்கள் எங்களுக்கு தேவைன்றாரு. பொதுமக்களுடைய மக்கள் பிரதிநிதியாக இருக்கிறவர் பொதுமக்களுடைய கருத்தை கேட்காம அவர் என்ன சொல்ற, எங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லி அவராக ஒரு சுய முடிவாக அவராக பேசுகிறாரு. ஆனால் பொதுமக்களை கருத்துக்களை அவர் கேட்கவே இல்லை. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நான் போய் அவர் என்ன பண்ண காரை எடுத்துகிட்டு கிளம்புறாரு. அப்போ நான் போய் பொதுமக்கள் கருத்துக்கள் கேட்க வந்திருக்கிறாங்க, அதை கேட்டுட்டு போங்கன்னு சொல்லி கேட்க போகும்போது அவர் அடிக்கிறதுக்கு வர்றாரு. காரில் உட்கார்ந்துட்டு இறங்கி அடிக்க வர்றாரு. இது ஒருபுறம் இருக்க, ஒரு எம்பி பொறுமையை கடைபிடிக்க வேண்டாமா? மனு கொடுக்க வரும் மக்களை நோக்கி அடிக்க பாய்வதா என பலரும் கேள்வி எழுப்ப தொடங்கினர். இது குறித்து தங்க தமிழ்ச்செல்வனிடம் நியூஸ் தமிழ் தரப்பிலிருந்து விளக்கம் கேட்டபோது, மின்மயானம் அமைய உள்ள இடம் 3 கிலோமீட்டர் தூரத்தில் தான் உள்ளது என்றும், அதனால் மக்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது எனவும் கூறினார். அத்தோடு மின்மயானம் வேண்டாம் என தூண்டிவிட்டு வேடிக்கை பார்ப்பதே பாஜகவினர் தான் என கூறிய தங்க தமிழ்ச்செல்வன், காரை விட்டு இறங்கி சென்று பதில்தான் கூறினேனே தவிர யாரையும் அடிக்க பாயவில்லை என தெரிவித்துள்ளார். ஊருக்கு 3 கிலோமீட்டர் தள்ளி சங்கராபுரம் ஊராட்சிக்கு குச்சனூருக்கு சேர்ந்து அந்த எரியூட்டு மயானம் அங்க அமையுது. சரிங்க சார். ஒரு 2 கோடிக்கு ஸ்கீம் அது. ஓகே ரைட்டா. அந்த இடத்துல போய் கட்ட போனா அங்க சில பேர் தூண்டி இந்த இடத்துல வரக்கூடாதுன்னு ஒரு 10 பேரை வச்சு
வரக்கூடாதுன்னாங்க. இல்ல யாரு பண்ணாங்கன்னு ஏதாவது ஐடியா இருக்கா சார்? பிஜேபி தான் பெரிய யாரு ரைட்டா. ஓகே சார். அதுதாம்மா அந்த இடத்துல கட்ட விட மாட்டோம்ன்றாங்க. நாங்க கட்டுவோம்னு சொன்னேன் நானு. சில பேர் தூண்டி விடுறத நான் பொறுக்கல. எனக்கு ஊருக்கு தானே தேவை நம்மளுக்கு. உங்க காரை யாரும் வேகமா தட்டினாங்க அப்படின்ற மாதிரி எதுவும் இருக்காது? அதெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி தவறான